Hello friends, வணக்கம் வந்தன நமஸ்தே நமஸ்கார் பகவதி சேகமூர்த்தி from Mumbai முத்து பாப்பா இன் கன்னியாகுமரி. As usual நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து 23,860 920 24,120 வரைக்கும் போகும்னு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 920க்கு மேலே போயிட்டு 24,262 வரைக்கும் போயிட்டு கடைசியில் 24,181 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 445 பாயிண்ட் ப்ளஸில் 1.8% ஹப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா லாஸ்ட் 3 days வந்து பாட்டம் மேலில் கன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் செல்லிங் நடந்துகிட்டு இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே இதே மாதிரி தான். எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆகலாம். 23,520 மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் லெவலில் சொல்லியிருந்தேன். 3 நாள் கன்சிடர் ஆகிட்டு 640 742 நேற்று 23 க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து அதே மாதிரி தான் 23,760 க்ளோஸ் ஓப்பன் ஆகி 742 35 வரைக்கும் தான் கீழே வந்து வரல. 1 24 23 860 920 அதுக்கு மேலே போனது எல்லாம் ஷார்ட் கவரிங், எல்லாம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிக்கர், ஷார்ட் கவரிங் எல்லாம் ட்ரிக்கர். ஆக மொத்தத்தில் 455 பாயிண்ட்டு ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கு. கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து 23,987 அகைன்ஸ்ட் 24,181 ஒரு 100 பாயிண்ட் ஆஸ்பாஸ் கீழே கூட இருக்குது. நாளைக்கு வந்து 23,960 23,890 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் 24,220 290 320. ஏற்கனவே 24,120க்கு மேலே க்ளோஸ் ஆனால் 220 வரும், 90 வரும், 320 வரும்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 51,084 ஓப்பன் ஆகி 51,672 கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் மேலே. வித் லோ வந்து 50,992 தான். க்ளோஸ் ஆகி கடையில் 5,545 பாயிண்டில் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சல்டேட்டிவ் பார்க்கும்போது 51,330 க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன்ஸ்ட் 51,672 ஒரு 300 பாயிண்ட்டு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 51,67. அது என்னென்னா நாளைக்கு சப்போர்ட் வந்து 51,360 51,120 வரைக்கும் இருக்கும். வீக்கெண்ட் ஃப்ரைடே 3rd January 25. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேங்க் நிஃப்டி வந்து 51,120க்கு மேலே க்ளோசிங் ஆனால் 290 வரும், 360 வரும், 460 வரும், 590 வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 51,672. இப்போ நிஃப்டி என்ன இருக்கு 51,52 ரேஞ்சில் இன்றைக்கி மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்னையிலேருந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே என்ன இருக்குங்க அதை வச்சு தான் ஃபர்தர் மண்டே என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். நிஃப்டி ஸ்பாட் வந்து இன்றைக்கி என்னென்னக்கு க்ளோஸ் ஆனது 24,188 ஒரு கிட்டத்தட்ட 320 வந்து ரெசிஸ்டில் இருக்குது. மேலேருந்து கீழே பார்த்து ட்ரெண்ட் டவுனில் 2 லைன் போட்டிருக்கேன். லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் 2 லைன் இருக்குது. மத்தியில் இருக்க லைனு லெஃப்ட் டு ரைட் வந்து 24,315 320க்கு மேலே இன்ட்ராடேல போகலாம். போனாலும் கீழே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் கீழே உள்ள லைனை வந்து இருக்கிறது வந்து 23,520 24,320 ரேஞ்சில் மூவ்மெண்ட்ஸான்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி வந்துருக்கு. நாளைக்கு வந்து மேலே போகுமா போகாதாங்கன்னா என்னோட கணிப்பு இன்றைக்கி பியூராக ஷார்ட் கவரிங் தான். ஷார்ட் கவரிங் எல்லாம் நடந்திருக்கு. அதனால் மேலே போகிறது கஷ்டம். நாளைக்கு கீழே வரும். மேலே போனால் தான் கீழே வரும். நிஃப்டி ஸ்பாட் வந்து இன்றைக்கி என்னென்னக்கு க்ளோஸ் ஆனது 24,188 ஒரு கிட்டத்தட்ட 320 வந்து ரெசிஸ்டில் இருக்குது. மேலேருந்து கீழே பார்த்து ட்ரெண்ட் டவுனில் 2 லைன் போட்டிருக்கேன். லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் 2 லைன் இருக்குது. மத்தியில் இருக்க லைனு லெஃப்ட் டு ரைட் வந்து 24,315 320க்கு மேலே இன்ட்ராடேல போகலாம். போனாலும் கீழே தான் க்ளோஸ் ஆகும். அதே நேரத்தில் கீழே உள்ள லைனை வந்து இருக்கிறது வந்து 23,520
23,520, 24,320 ரேஞ்சில் மூவ்மெண்ட்டான்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு வந்திருக்கு. நாளைக்கு வந்து மேலே போகுமா போகாதாங்கன்னா என்னோட கணிப்பு இன்னைக்கு பியூராக ஷார்ட் கவரிங் தான். ஷார்ட் கவரிங் எல்லாம் நடந்திருக்கு. அதனால் மேலே போகிறது கஷ்டம். நாளைக்கு கீழே வரும். மேலே போனால் தான் கீழே வரும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி சார்ட்டும் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இறங்கி சொல்லியாச்சு. 50, 51, 51, 52, 52, 53, 53, 54. இப்போ வந்து 51, 52 ரேஞ்சில் இருக்குது. நாளைக்கு 51,990, 52 வரைக்கும் டச் ஆகும். ஆனால் மேலே போகிறது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 52,000. இன்ட்ராடேல மேலே போனாலும் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் பார்த்துக்கிடுங்க. கீழே வந்து 51, 100, மேலே வந்து 52, க்ளோஸ் ஆகுறது வந்து 52, 51, 360, 360 லெவலில் க்ளோஸ் ஆகலாம். அது நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடேல என்ன க்ளோஸ் ஆகுறத வச்சு தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிஃப்டி வந்து மந்த்லி வீக்லி ஆப்ஷன் கிடைக்கி. ஒவ்வொரு வாரமும் ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு 2ஆம் தேதி உள்ளது ப்ரீமியம் வந்து வீக்கில் கம்மியாக இருக்கும். அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு அது வந்து 9ஆம் தேதியில் வரும். ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி ஆப்ஷன் தான். 1ஆவது வாரம், 2ஆவது வாரம், 3ஆவது வாரம் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். மந்த்லி ஆப்ஷனில் வாங்கணும். வீக்லியில் நிஃப்டி செட்டில்மெண்ட் டே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இதோட மந்திரம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் 1,506 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 22 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1,871 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 23,558 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 11,608 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 944 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. இதுதான் மட்டும். நேற்று 50,000 கோடி வாங்கினாங்க. அதே இன்னைக்கு ஆப்ஷனில் விற்றுருக்குறாங்க. ஏருக்கு மாறாமே பண்ணுவாங்க. ஷார்ட் கவரிங் இருக்குது, இது பண்ணிருக்கு. இன்றைக்கி ஹை லெவலில் இன்றைக்கி விற்றுருக்காங்கன்னாக்க மார்க்கெட் வந்து 24,120, 60க்கு மேலே போகும்போது விற்றுருக்குறாங்க. அவ்வளோதான்.